நீங்கதான் கல்வி விருது வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் இப்போது பேசியதில் மிகவும் முக்கியமாக அவரது 2026 தேர்தல் களத்தை எதிர்கொள்வதற்கு முன்னதாக நடைபெற்ற இந்த கல்வி விருது வழங்கும் விழா மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அரசியல் ரீதியாகவும் இன்று அவர் பேசிய பேச்சில் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் மிகவும் முக்கியம் என்றும், நீட் ஒன்று மட்டுமே உலகம் அல்ல என்பதை உணர வேண்டும் என்றும், பெற்றோர்கள் அதிகமாக மாணவர்களுக்கு அழுத்தங்களை கொடுக்கக்கூடாது, இந்த பிரிவு படிப்பு தான் சிறந்தது, இந்த பிரிவு படிப்பு தான் சிறந்தது இல்லை என்று அவர்களுக்கு விருப்பப்பட்ட படிப்பை அவர்கள் படிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்றும், தன்னம்பிக்கையையும் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் பெற்றோர்கள் தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலில் கல்வி விருது வழங்கும் விழாவில் அவர் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்தார். அதன் பின்னர் சிறிது அரசியல் பேசியத போது, வண்டியாக பணத்தை கொண்டு வந்து கொட்டுவார்கள், ஊழலை ஒழிக்க வேண்டும், ஊழல் செய்யாத ஒரு தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அது ஒன்றும் மிகப்பெரிய விஷயமில்லை, பெற்றோர்களை ஜனநாயக கடமையாற்ற நீங்கள் வற்புறுத்துங்கள் என்று அவர் கூறியிருந்தார். காசு வாங்கிவிட்டு ஓட்டு போடக்கூடாது என்று அவர் முதலில் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு கூறிய கருத்தை இந்த கூட்டத்திலும் அவர் வலியுறுத்தினார். அதன் பின்னர் ஜாதி மத பிரிவினையை பார்ப்பவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்றும், தந்தை பெரியாருக்கே ஜாதி சாயம் சூட்டுகிறார்கள் என்றும் நடிகர் விஜய் மாணவிகளிடையே ஆற்றிய உரையின் போது அவர் தெரிவித்தார். காற்றும் மழையும் ஜாதி மதம் பார்த்தா பெய்கிறது, விவசாயிகள் ஜாதி மதம் பார்த்தா பொருள்களை உற்பத்தி செய்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பி ஜாதி மதம் பிரிவினைவாத சிந்தனையை ஒழிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விஜய் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் பேசிய போது அவர் கூறியிருக்கிறார். உங்களிடம் கொள்ளையடித்த பணத்தை அடுத்த ஆண்டு வண்டியாக கொண்டு வந்து உங்களிடமே கொட்டிவிட்டு வாக்கு கேட்பார்கள், அவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அரசியல் ரீதியாக நடிகர் விஜய் இந்த மாநாட்டில் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் பேசிய போது அவர்களுக்கு வேண்டுகோளாக விடுத்தார். மேலும் மாணவர்கள் ஒரே படிப்பு மற்றும் ஒரு துறை சார்ந்தே அவர்கள் கவனத்தை செலுத்த வேண்டியது இல்லை என்றும், நீட் தேர்வு மட்டுமே அவர்களுக்கு உலகம் என்பதை அவர்கள் உணர வேண்டாம் என்றும், நீட் தேர்வு மட்டுமே உலகம் அல்ல என்றும், பல்வேறு துறை படிப்புகள் இருக்கின்றன, அவர்கள் திறமை மற்றும் ஆர்வத்துக்கு ஏற்ப அந்தந்த துறைகளில் அந்த மாணவர்கள் சாதனை படைப்பதற்கு பெற்றோர்கள் துணை நிற்க வேண்டும் என்ற கேள்வியையும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு அனைவரும் அந்த கடமையை ஆற்றுவதற்கு மாணவர்கள் பெற்றோர்களையும் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜனநாயக கடமை ஆற்றுவது மிகப்பெரிய வேலை இல்லை என்றும், ஊழல் புரியாதவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடிக்காதவர்களை நீங்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும், ஜாதி மத சிந்தனை பிரிவினை சிந்தனை ஆகியவை அழிய வேண்டும் என்றும், அத்தகைய சிந்தனைகளோடு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு பேசும் தலைவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும், ஊழல்வாதிகளை தேர்தலில் தேர்ந்தெடுக்காதீர்கள் என்றும், தேர்தலில் யாரும் காசு வாங்கிக் கொண்டு வாக்களிக்காதீர்கள் என்றும் நடிகர் விஜய் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் பேசுகையில் அந்த வேண்டுகோளை விடுத்தார். தந்தை பெரியாருக்கே சாதிச்சாயம் பூச முயற்சி செய்யும்படி கேள்விகளையே அவர்கள் கேட்கிறார்கள் என்று அண்மையில் நடைபெற்ற அந்த போட்டித் தேர்வில் பெரியார் குறித்த அந்த கேள்விக்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார். இது தவிர நடிகர் விஜய் நாம் எவ்வளவோ பார்த்து விட்டோம், இதையும் பார்த்து விடுவோம் என்று அடுத்த ஆண்டு தேர்தலை மனதில் வைத்து அந்த தேர்தல் களத்தில் தாவேகாவின் பணி மற்றும் மாணவிகள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். காற்று மழையை போல நாம் ஜாதி மதம் பிரிவினை பார்க்காமல் அனைவருக்கும் பொதுவானவர்களாக நமது உழைப்பு இருக்க வேண்டும் என்றும், விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களுக்கு ஜாதி மத பாகுபாடு பார்த்தா அவர்கள் அந்த பொருட்களை விளைவிக்கிறார்கள் என்று விவசாயிகளுக்கு ஒரு குரல் கொடுக்கும் வகையில் இன்றைய இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் நடிகர் விஜய் முதன்முறையாக அந்த விவசாயிகளோட அந்த உழைப்பை போற்றும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். இது தவிர ஊழல்வாதிகளை ஒழிக்க வேண்டும், தேர்தலில் பணத்தை வாங்கி கொண்டு வாக்களிக்க கூடாது, மாணவர்கள் ஒரு துறைதான் சிறந்தது என்ற எண்ணத்தோடு படிப்பில் ஈடுபட வேண்டாம் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு துறைகளில் மாற்றங்கள் நிகழவிருக்கின்றன. அத்தகைய மாற்றங்களுக்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் மாணவர்களை அவர்கள் வாங்கும் மதிப்பெண்களுக்கு தகுந்தவாறு அவர்களுக்கு மதிப்பளிக்காமல் அவர்களுக்கு உரிய நம்பிக்கையையும் ஊக்கத்தையும்
அவர்களுடைய ஆர்வத்தையும் புரிந்து கொண்டு பெற்றோர்கள் செயலாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நடிகர் விஜய் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் கூறியிருக்கிறார். யுபிஎஸ்சி என்று அழைக்கக்கூடிய மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய அந்த தேர்வில் கூட கேள்விகளில் கூட ஜாதி சாயம் பூசுவது போன்ற கேள்வி கேட்கப்பட்டது. அந்த அளவுக்கு பிரிவினையும் அந்த ஜாதி மத ரீதியான சிந்தனையும் பரவி கிடைக்கிறது என்றும் அத்தகைய அந்த சிந்தனைகளுக்கு எதிராக நாம் போரிட வேண்டும் என்றும் வேண்டுகோளையும் நடிகர் விஜய் இந்த மாநாட்டில் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரக்கூடிய கல்வி விருது வழங்கும் விழாவில் அவர் கூறியிருக்கிறார். இந்த ஒவ்வொரு மாணவிக்கும் அந்த பரிசு பொருள்கள் மற்றும் சால்வை ஆகியவை அணிந்து அவர் அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சியும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.